பலிபீடத்தை கட்டியாச்சு. பலிபீடத்தை கட்டி ஈசாக்க அது மேல படுக்க வச்சாச்சு. படுக்க வச்சுட்டு ஆபிரகாம் கத்திய ஓங்கினதும் பரத்திலிருந்து சத்தம் வருகிறது. அதனுடைய 11வது வசனம், அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து ஆபிரகாமே ஆபிரகாமே அப்படின்னு கூப்பிடுறார். இதோ அடியேன் என்றான். 12வது வசனம், பிள்ளையாண்டான் மேல உன் கைகளை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். தேடுகிறவர்களை கர்த்தர் கைவிடவே மாட்டார். கைவிடல. ஆமென். அதன் அர்த்தம் என்ன? உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும், கொஞ்சம் யோசித்து பாருங்க, ஆமே, கத்திய கை நீட்டி எடுத்தான் இருக்கு. அப்போ மரணத்துக்கும் ஈசாக்குக்கும் எத்தனை அடி தூரம் தான் இருக்கு? ஒரு அடி தூரம். ஒரு அடினா இவ்வளவுதானாங்க. இப்போ ஆண்டவர் மட்டும் ஒரு செகண்ட் தாமதித்திருந்தால் அந்த கத்தி யாருக்கு நெஞ்சில இறங்கி இருக்கும் தெரியுமா? ஈசாக்கு நெஞ்சில இறங்கி இருக்கும். ஆனா கர்த்தர் விடல. ஏன் விடல? அவன் அவரை தேடி வரான். அவனுக்கு ஒரு நெருக்கத்துல, அவனுக்கு ஒரு கஷ்டத்துல அவங்க அம்மாவை தேடல, அவங்க அப்பாவை தேடல, வீட்டுல வேலைக்காரங்க உண்டு அவங்கள தேடல, வேற ஒன்றையும் தேடல. அப்ப ஆட்டுக்குட்டி எங்கப்பா? அவரை தேடுகிறவர்களை அவர் கைவிடுகிறதே இல்ல.